அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வமன் தபிஅஹு வ தாஅஹு பித்தீன் இலா யௌமித்தீன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மக்ரிப் தொழுகையை தொடர்ந்து உலூமுல் ஷரியத் என்கிற தலைப்பின் கீழ் ஒரு முஸ்லிம் அன்றாட வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய சட்டங்கள் தொடர்பாக அதில் நாம் அறிந்ததும் அறிய தவறிய சில காரியங்களை குறித்து நாம் தொடர்ச்சியாக அறிந்து கொண்டு வருகிறோம். கடந்த சில வாரங்களாக குளிப்பு கடமை தொடர்பாகவும் ஒழு செய்யக்கூடிய பாத்திரம், ஒழு செய்யக்கூடிய முறைகள், அதில் ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் தொடர்பான சில செய்திகளை அறிந்து கொண்டோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் ஒழுவை முறிக்கக்கூடிய, அதை நீக்கக்கூடிய காரியங்கள் என்னென்ன, குர்ஆன் ஹதீஸ் எது குறித்து நமக்கு பேசுகிறது, ஒழுவை நீக்கக்கூடியது என்று மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய தவறான நம்பிக்கைகள் என்ன என்பதை பற்றியெல்லாம் இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த ஒழுவை பொறுத்தவரை இது நம்மிடத்தில் இருக்கும்போது மட்டும்தான் தொழுகையை நிறைவேற்றுவதற்குரிய தகுதி படைத்தவர்களாக நாம் மாறுகிறோம். ஒழு அற்றவராக நாம் இருப்போமேயானால் நாம் 1000 ரக்காயத்துகள், லட்சம் ரக்காயத்துகளை, கோடி ரக்காயத்துகளையே தொழுதாலும் சரி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த தொழுகை ஏற்க மாட்டான். அல்லாஹ் ஏற்க மாட்டாங்கிறத நாம சொல்லல, அது அல்லாஹ்வே சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களே சொல்லுகிறார்கள். ஹதஸ் ஏற்பட்டவர்கள், ஒழு முறிந்தவர்கள், அவர்கள் மறு ஒழு செய்யாதவரை அவர்கள் தொழுகை ஏற்கப்படாது அப்படின்னு மார்க்கம் சொல்லுகிறது. தொழுகைக்கான மிக அடிப்படையான ஃபர்லுகளில் ஒன்று இந்த ஒழு. வேற வேற காரியங்கள் ஒருவருக்கு தவறுமையானால் அதற்கெல்லாம் சில பரிகாரங்களை இஸ்லாம் சொல்லும். ஒழுவே இல்லை, அவர் தொழுகை நிறைவேற்றுகிறார், மறந்து போய் அவர் ஒழு செய்யாமல் மக்ரிபை ஒருவர் தொழுது விட்டார், தொழுது முடிச்சோன்னு ஞாபகம் வருது நம்ம ஒழுவே செய்யல அப்படின்னா இது அல்லாஹ் மன்னிச்சிருவான்னு எடுத்துக்க முடியாது. அல்லது இது ஒரு ரக்காயத்து கூட்டுனா குறைச்சு அந்த 2 சுஜூது பண்ணுவாங்களே, சஜிதா சஹு, மறதிக்கான சஜிதா என்பதை போன்றெல்லாம் இதை சமாளிக்க முடியாது. நீங்கள் தொழவே இல்லை, மீண்டும் ஒழு செய்து விட்டு அந்த மக்ரிபை நீங்க நிறைவேற்றி ஆக வேண்டும். அந்த அளவிற்கு இந்த தொழுகைக்கான மூளையாக, இதயமாக செயல்படக்கூடிய ஒரு காரியம் இந்த ஒழு. இந்த ஒழு எப்போதெல்லாம் முறியும், எப்போது நீங்கும் அப்படிங்கிறத நாம ஒவ்வொரு செய்திகளாக பார்ப்போம். முதல் அடிப்படை ஒழுவை நீக்கக்கூடிய காரியங்களில் உள்ளது மலஜலம் கழிப்பது. மலஜலம் கழிப்பது அப்படிங்கிறத விட முன்பின் துவாரங்கள் வழியாக எது வெளிப்பட்டாலும் அவருக்கு ஒழுவை நீக்கிவிடும். இது ரொம்ப இலகுவா புரிந்து கொள்ளலாம். இது மலஜலத்தையும் தாண்டி சில காரியத்தை உள்ளடக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் 2 இடத்தில், சூரா நிசா என்ற 4வது அத்தியாயம் 43வது வசனத்திலும், சூரா மாயிதா என்ற 5வது அத்தியாயம் 6வது வசனம், 2 வசனத்திலும் ஒழுவை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தக்ரபுஸ் ஸலா வ அன்தும் சுகாரா. ஈமான் கொண்டவர்களை, நீங்கள் போதையாக இருக்கும் போது தொழுகைக்கு நெருங்காதீர்கள். ஹத்தா தஅலமு மா தகூலூன், நீங்கள் சொல்லுவது உங்களுக்கு விளங்குகிற வரை. போதையோடு இருக்கும்போது தொழுகைக்கு வராதீங்க, குடி போதையில், மது போதையில் இருக்கும்போது வராதீர்கள் என்று சொல்லிவிட்டு அதற்கு அடுத்தபடியாக யாருக்கெல்லாம் ஒழு நீங்கும், யாரெல்லாம் ஒழு செய்ய வேண்டும் என்பதை குறித்து அடுத்து பேசுகிறான். அதில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், வயின் குன்தும் மர்தா, நீங்கள் நோயாளியாக இருந்தால், அவ் அலா சஃபரின், அல்லது பயணிகளாக இருந்தால், அவு ஜாஅ அஹது மின்கும் மினல் காயித்தி, உங்களில் ஒருவர் கழிவறையில் இருந்து வெளியேறினால், அதே போன்று பெண்களை நீங்கள் தீண்டினால் அவர் என்ன செய்து கொள்ள வேண்டும் என்றால் தயமும் செய்து கொள்ளட்டும் என்கிற ஒரு செய்தியை, தண்ணீர் இல்லாத பட்சத்தில் தயமும் செய்யட்டும் என்று ஒரு வசனத்திலும், ஒழு செய்து கொள்ளட்டும் என்பதை மற்றொரு வசனத்திலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவுபடுத்துகிறான். இந்த வசனம் நமக்கு எதை சந்தேகத்திற்கு இடமில்லாத வகையில் நிரூபிக்கிறது என்றால், மலஜலம் கழித்தால் அவருக்கு ஒழு நீங்கிவிடும், ஒழுவை இல்லாமல் ஆக்கிவிடும். அவர் மலஜலம் கழித்து விடுவாரேயானால் ஒழு செய்தால் மட்டுமே அவர் மீண்டும் தொழுகைக்கு தகுதி பெற்றவராக மாறுகிறார் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய வசனத்தின் வாயிலாக புரிந்து கொள்ளலாம். இதே செய்தி இன்னொரு இடத்துல, திர்மிதியினுடைய 89வது
நசாயி என்கிற ஹதீஸ் கிரந்தத்தினுடைய 127வது, இப்னு மாஜாவினுடைய 471, இது அல்லாத வேற சில கிதாபுகளிலும் இருக்கிறது. அதுல அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னதாக சஃபான் ரதியல்லாஹு அவங்க சொல்றாங்க, மலஜலம் ஒருவர் கழிப்பாரே ஆனால் அவர் ஒளி செய்து கொள்ளணும். அதுல நிறைய விஷயம் வருது, நம்ம அதுல வேற என்னென்ன தகவல் வருதுங்கிறது அடுத்தடுத்த செய்திகளை பார்ப்போம். அந்த செய்தியில் மலஜலம் கழிப்பவருக்கு ஒளி நீங்கிவிடும் அப்படிங்கறத ரசூலுல்லாஹ் சொன்னதாக சஃபான் ரதியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப இது முதல் அடிப்படை. யூரின் போயிட்டோம், லிட்டின் போயிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒளி இல்லை. சுத்தம் செய்து விட்டு மீண்டும் நாம ஒளி செய்யணும். இல்ல நாம ஒளி செய்யல அப்படின்னா நமக்கு காலாகாலத்துக்கு தொழுகை இல்லை. இந்த ஒரு அடிப்படை, முதல் அடிப்படை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மலஜலம் கழித்தால் ஒளி நீங்கிவிடும் என்பது. ரெண்டாவது, எப்போ ஒளி நீங்கும் அப்படின்னு கேட்டா, நான் சொல்லும் போது ஆரம்பத்தில் ஒரு வார்த்தையை சொன்னேன், முன்பின் துவாரங்கள் வழியாக எது வெளிப்பட்டாலும் ஒளி நீங்கும். அதுல முதல் அடிப்படை தான் மலஜலம். இது அல்லாமல் கழிதம் ஏற்படுவதோ, அதே போன்ற ஆண்களுக்கு மதிநீர் என்பது ஏற்படும். அது அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் காலத்தில் ஒரு நபித்தோழருக்கு ஏற்பட்ட சந்தேகத்தின் மூலமாக நாம அதை புரிந்து கொள்ளலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மருமகனார் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு அதிகமான மதிநீர் வெளிப்படக்கூடிய நபரா இருக்கிறார். இதை அறிவிப்பதே அலி ரலியல்லாஹு அவர்கள் தான். இந்த செய்தி சஹீஹ் புகாரினுடைய 132, சஹீஹ் முஸ்லிமினுடைய 458 ஆகிய 2 செய்தி புத்தகங்கள் இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு மதிநீர் என்பது வெளிப்படும். இது இன்னும் இலகுவான தமிழ்ல சொல்வதாக இருந்தால் இச்சை நீர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வெளிப்படக்கூடியவராக இருப்பாங்க. இது யூரின் கிடையாது, அதே நேரத்தில் இது இந்திரியமும் கிடையாது. இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு காரியம் தான் இது. இது அடிக்கடி வெளியேறும். அது ஒரு சில பேருக்கு நோயாக இருக்கலாம், சில பேருடைய உடல் வாட்ட சாட்டம், அவருடைய உடலில் உள்ள உஷ்ணம் காரணமாக இருக்கலாம். இது மாதிரியான சில காரணங்கள் அவங்களுக்கு ஏற்படலாம். இது பத்தி ரசூலுல்லாஹ்ட்ட அவர் விளக்கம் கேட்பதற்கு வெட்கப்படுறார். ரசூலுல்லாஹ்ட்ட ஏன்னா நம்ம மருமகனா இருக்கிறோம், அவருடைய மகளை தான் திருமணம் முடிச்சிருக்கிறோம், நம்ம இதை போய் கேட்கலாமா? ஒரு ஆணுகிட்ட போய் கேட்கறதுக்கு வெட்கப்படுறாங்க. இங்க தேவையே கிடையாது. அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய இந்த நடவடிக்கை சரியானது கிடையாது. வெட்கமே படாம தான் மார்க்கத்தினுடைய செய்திகளை கேட்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா என்கிற நபி தோழியர், அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. அந்த செய்தி சஹீஹ் புகாரில தான் இருக்கு. அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்கள சந்திக்கிறாங்க. சந்தித்து கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னல்லாஹ லா யஸ்தஹி ஐ யகூல ஹக்கா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உண்மை பேசுவதற்கு வெட்கப்பட மாட்டான். அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? உண்மை பேசுவதற்கு வெட்கப்பட மாட்டான். ஒரு பெண்ணுக்கு இரவில் கலிதம் ஏற்பட்டால் குளிக்க வேண்டுமா? ஒரு பெண் ஆணுகிட்ட கேட்கிறாங்க. இங்க ஒரு ஆணுகிட்ட கேட்கறது வெட்கப்படுறாரு. அங்க ஒரு பெண்ணே நேரடியா வந்து யார்கிட்ட கேட்கிறாங்க? ஒரு ஆணுகிட்ட கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க சொல்றாங்க, வந்தது மார்க்கம், இதுல என்ன வெட்கப்பட வேண்டியது இருக்கு? மார்க்கம்ல வந்து இருக்குது. ஒரு மருத்துவர் வந்து வெட்கப்பட்டுக்கிட்டு இருந்தானே மருத்துவம் பார்க்க முடியாது. இந்த சில காரியத்துல வெட்கம்லாம் பட முடியாது, வெட்கப்படக்கூடாது. போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்க, பெண்ணினுடைய உடம்பு தான் இருக்கணும், அதனால வெட்கப்பட முடியாது, வெட்கப்படக்கூடாது. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் விளக்கம் கொடுக்கறாங்க, கலிதத்தை உடலில் ஆடையில் அவங்க பார்த்தா குளிக்கணும். உடம்புல இல்ல, ஆடையில இல்லைன்னா அது கனவுல ஏற்பட்ட ஒரு பிரம்மையா இருக்கும், அதுக்கு என்ன பண்ண வேண்டியது இல்ல, குளிக்க வேண்டியது இல்லைங்கிறாங்க. அப்ப ஒரு பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய மறைவிடம் சார்ந்த செய்தியையே ஒரு பெண் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து விளக்கம் கேட்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அவங்களுக்கு வந்தது வந்து இது யூனிவர்சல் ப்ராப்ளம், ஆண்களுக்கே உண்டான பிரச்சனை. இது எல்லா ஆண்களுக்கும் இந்த பிரச்சனை உண்டு. 100ல ஒரு சில பேருக்கு பிரச்சனை இல்லாம இருக்கலாமே தவிர அத்தனை பேருக்குமே உண்டானது பிரச்சனை. அப்ப அப்படிப்பட்டதா அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட கேட்பதற்கு வெட்கப்படுறாங்க. அவங்க இன்னொரு நபித்தோழரை கேட்பதற்காக வேண்டி அனுப்புறாங்க. யார் என்றால் மிக்தாத் ரலியல்லாஹு அவர்கள். மிக்தாத்ங்கிற ஒரு சஹாபியை கூப்பிட்டு, எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, என் பேரை சொல்ல வேண்டாம், இப்படி பிரச்சனை இருந்தா அவங்க என்ன செய்யணும், இந்த சட்டத்தை ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டுட்டு எனக்கு வா அப்படின்னு சொல்லி மிக்தாத் ரலியல்லாஹு அவங்களை அலி ரலியல்லாஹு அவங்க அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப அவங்களும் போறாங்க. ரசூலா யாருக்கு என்னன்னு கேட்கல, மார்க்க சட்டம் எல்லாருக்கும்ல, உன்கிட்ட கேள்வி கேட்டது யாரு அப்படிலாம் நபி கேட்கறது கிடையாது. வந்தது ஒரு கேள்வி, கேள்விக்கு பதில் என்ன? ஒருவருக்கு மதிநீர் ஏற்படுமே ஆனால் அவருக்கு ஒளி நீங்கிரும். அத ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மதிநீர் ஏற்பட்டவர் அதை சுத்தம் செய்து விட்டு ஒளி செய்யணுங்கிறாங்க. ஒளி நீங்காதுன்னா எதுக்கு ஒளி செய்யணும்? ஒளி நீங்காதுன்னா என்ன செய்ய வேண்டியது? ஒளி செய்யணும்னு சொல்ல வேண்டியது இல்ல. ரசூலுல்லாஹ் அதை சுத்தம் பண்ணிட்டு ஒளி செய்யுங்கன்னு சொல்றதுல இருந்து மதிநீர் ஏற்பட்டால் என்ன ஆயிடும்? ஒளி நீங்கிவிடும் என்பதை நாம புரிந்து கொள்ளலாம். இது ஒரு செய்தி. சஹீஹ் புகாரினுடைய 132வது நபிமொழியாக இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்ப முன்பின் துவாரத்தில் இருந்து மலம் கழிப்பது, சிறுநீர் கழிப்பது, மதிநீர் வெளிப்படுவது, அதே மாதிரி ஒரு காரியம் தான் காற்று பிரிவது என்பது. அதாவது இந்த உடலினுடைய சூழலால எப்படி அமைச்சிருக்கிறான் அப்படின்னா, வெவ்வேறு விதத்துல நம்முடைய உடம்புல இருந்து கழிவை வெளியேற்றிக்கிட்டே இருப்பான்ல. 3 வகையில கழிவு வெளிப்படுத்துறான். இந்த துன்யால இருக்கிற மொத்த பொருளுமே 3 வகையா பிரிக்கலாம்.
அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சாலிட் லிக்யூட் கேஸ் அப்படிம்பாங்க. திடப்பொருள், திரவ பொருள், வாயு பொருள். அப்படிதான் இந்த துணியால நீங்க எந்த பொருள் எடுத்தா அந்த மூணுக்குள்ள தான் அடங்கும். இந்த மூணை தாண்டி ஒரு பொருள் இந்த உலகத்துக்குள்ள கிடையாது. உலகத்துக்கு வெளியே பிளாஸ்மான்னு ஒரு பொருள் சொல்லுவாங்க, அதான் 4வது வடிவம். இந்த உலகத்துக்குள்ள அந்த 3 வடிவம் மட்டும் தான் பார்க்க முடியும். ஒன்று திடமா இருக்கும், அல்லது அது திரவமா இருக்கும், அல்லது அது வாயுவா இருக்கும். மனிதன் சாப்பிடக்கூடிய, மனிதன் தன்னுடைய உடலுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய காரியத்துல இருந்து அல்லாஹ் கழிவுகளை வெளியேற்றிக்கிட்டே இருக்கிறான். திடமான கழிவுகள் வரும், அதுதான் நாம கழிக்கக்கூடிய மலம் என்பது. திரவ கழிவுகள் வரும், அது இரத்தத்துல இருந்து வரக்கூடிய அசுத்தங்களை அந்த சிறுநீரகம் தனியாக பிரித்தெடுத்து நாம குடிக்கிற தண்ணீரோட சேர்த்து அதை கொண்டு வந்துடும். அதே மாதிரி வாயு கழிவு என்பதும் வெளிவரும். உடம்புல இருக்கக்கூடியதுல ஒரு குறிப்பிட்ட காலம் அந்த உடம்புல அசுத்தங்கள் தேங்கும் போது அது ஆட்டோமேட்டிக்கா வாயு உண்டாக்கும். எல்லா இடத்துலையும் எங்கெல்லாம் அசுத்தம் இருக்குது அங்கெல்லாம் அந்த வாயு வரும். அந்த வாயு உண்டாகி ஒன்று நம்முடைய தொண்டை வழியாக வெளியேறக்கூடிய இது அரபுல ஜுஷாம்பாங்க, அதாவது ஏப்பம். இன்னொன்று காற்று பிரிவது. மனிதர்களுக்கு இந்த 2 வகையில அல்லாஹ் வாயுவை வெளியெடுத்துகிறான். இந்த ஏப்பத்தினால ஒழு முடியாது. ஏப்பத்தினால அது என்ன கிடையாது, அது ஒரு பெரிய பாவமோ அல்லது ஏப்பம் ஏற்படுவதனால உனக்கு தொழுகை இல்லை, நோன்பு முறிஞ்சிருச்சு, அப்படியான ஒரு காரியம்லாம் கிடையாது. ஆனால் காற்று பிரிவதன் மூலமாக அந்த மனிதனுக்கு ஒழு என்பது நீங்கிவிடும். ஒளி நீங்கி விடுமே ஆனால் அவனால் என்ன செய்ய முடியாது, தொழுகை நிறைவேற்ற முடியாது. நிறைவேற்றினால் அந்த தொழுகை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான், மறு ஒளி செய்கிற வரை. அது அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க சொல்லக்கூடிய செய்தியில நீங்க பார்க்கலாம். சஹீஹ் புகாரினுடைய 137வது நபிமொழி. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லுகிறார்கள், யாருக்கு இந்த காற்று பிரிகிறதோ அவர் ஒளி செய்யட்டும். இதுல ஒரு கூடுதலான கேள்வி சஹாபாக்களுக்கு வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த கேள்விக்கான பதிலையும் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, மழை ஜலம் கழிக்கிறோன்னு வைங்க, அது ஆடையில உடல்ல தெரிஞ்சிரும் கழித்தோங்கிறது. காற்று பிரிந்ததாங்கிறது தெரியாது. என்ன ஆகுன்னு கேட்ட சில நேரத்தில் காற்று பிரிந்ததை போன்ற ஒரு உணர்வு ஏற்படும், ஆனா பிரிஞ்சுதாங்கிறது தெரியாது. ரசூலுல்லாஹ் அது சம்பந்தமாக சொல்லுகிறார்கள், உங்களுக்கு காற்று பிரிந்ததை போன்ற உணர்வு ஏற்பட்டால்னா நீங்க ஒளி செய்ய வேண்டாம். அந்த ஒளி இன்னும் இருக்குன்னு நினைச்சுக்கங்க. உண்மையிலேயே அப்படி காற்று பிரிஞ்சே கூட இருக்கலாம், நீங்க அதை கண்டுக்க வேண்டியதில்லை. உணர்வு ஏற்பட்டதா, உணர்வுக்கெல்லாம் நீங்க மதிப்பளிக்க வேண்டாம். அதன் நாற்றத்தையோ சப்தத்தையோ நீங்கள் கேட்காதவரை. நாற்றத்தை உணரணும், சப்தத்தை கேட்கணும். ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நடக்கணும். இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நடந்துருச்சுன்னா காற்று பிரிஞ்சிருச்சு, ஒளு போயிடுச்சு. மறுபடியும் என்ன செய்யணும், ஒளு செய்தாகணும். நீங்க நாற்றத்தையும் உணரல, சப்தத்தையும் கேட்கல, காற்று பிரிந்த மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டது அப்படின்னா மார்க்கம் சொல்லுது உங்களுக்கு காற்று பிரியல, ஒளு நீங்கல, இன்னும் ஒளு இருக்குது, அதே ஒளுவோட தொழுதுக்கங்க. ஒருவேளை நீங்க இருக்குன்னா இது வசுவாஸ். இந்த தேவையில்லாத சந்தேகத்தை இழுக்கக்கூடாது. இந்த ஒருவேளை இழுத்தோம் நீங்க எல்லாத்துக்கும் சேர்த்துக்கிட்டே இருக்கலாம். ஒருவேளை இது 2 ரக்காயத்தான் தொழுதோமா, 3 தொழுதோமா, ஒருவேளை தொழுதோமான்னு கூட்டிக்கிட்டே இருக்கலாம். 4 ரக்காயத் தொழுகிற 40 வரைக்கும் தொழுதுக்கலாம். ஒருவேளை கூட்டிக்கிட்டே போக வேண்டிய ஒரு சூழல் வரும். நீங்க எதுக்கெல்லாம் இப்படி சந்தேகம் ஏற்படுதோ அந்த சந்தேகத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வராது. இதத்தான் வஸ்வாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இது மாதிரியான சந்தேகம் ஏற்படுறதுக்கு பேர் வஸ்வாஸ். ஷைத்தானினுடைய முக்கிய ஆயுதமே இந்த வஸ்வாஸ் தான். ஃபீ சுதூரின் நாஸ், மனிதர்களுடைய உள்ளங்களில் இந்த தீய எண்ணங்களை அவன் போடுகிறான். மினல் ஜின்னத்தி வன்னாஸ், அத்தகையவன் ஜின்களிலும் மனிதர்களிலும் இருக்கிறான் என்று அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லும்போது யுவஸ்விசுங்கிற வார்த்தை சொல்றான். அவன் என்ன செய்வானா, உள்ளத்துல இந்த கெட்ட எண்ணங்களை, சந்தேகத்துக்குரிய காரியங்களை போட்டுருவான். நம்ம ஒரு சில பேர் வழிபாட்டுக்கு வரமாட்டாங்க. வழிபாட்டுக்கு வர்றவன் அவன் எப்படி அவன் பாதிப்பை ஏற்படுத்துவான் என்று கேட்டால், வழிபாட்டுக்கு வந்துட்ட குவாலிட்டியா தொழணும் அப்படின்னு ஒரு சிந்தனை கொடுப்பான். நம்ம எல்லாரும் குவாலிட்டியா தொழ போறோம், நம்ம பாதிப்பை ஏற்படுத்துற மாதிரி குறைகளோட தொழுதால ஏத்துக்க மாட்டோம். இப்போ குவாலிட்டினா அவன் என்ன புரிய வைக்கிறான் அப்படின்னா, தக்பீரையே சில பேர் ரொம்ப நேரம் கை இப்படி வச்சுக்கிட்டே இருப்பாங்க, கவனத்தை கொண்டு வராங்களாம். அந்த தக்பீரை இப்படி வச்சுக்கிட்டே ஒரு 5 நிமிஷம் நிற்பாங்க. கவனத்தை வந்தாதான் தக்பீர் கட்டணும். ஒழுவெல்லாம் சில பேர் செய்வாங்க, ஒரு உறுப்பை 10 வாட்டி கழுவாங்க. ஒளி செஞ்சுட்டு வெளியே வந்திருப்பாரு, சிறுநீர் கழிச்சிட்டோமோ, ஒருவேளை ஒரு துளி நம்முடைய உடல்ல ஆடை எங்கி பட்டிருக்குமோ, அவருக்கு இங்க வந்தோட தான் ஞாபகம் வரும். மறுபடியும் போவார், தன்னுடைய உடைகள தண்ணியை ஊற்றி அவருக்கு ஒரு வாட்டி குளிச்சாத நிம்மதி. வக்துக்கு வக்து குளிக்கணும், வக்துக்கு வக்து உடைய மாத்தணும். இப்படி எல்லாம் சில பேருக்கு சிந்தனைகள் வரும். இது பயனற்ற சிந்தனை, இது அவசியமே கிடையாது. நம்ம சக்திக்கு மீறி நடக்கிற ஒரு காரியமா இருந்துச்சுன்னா அதை அல்லாஹ் குற்றம் பிடிப்பதாக இருந்தா அந்த துன்யால யாருமே எங்க போக முடியாது, சொர்க்கம் நுழைய முடியாது. அல்லாஹ் எல்லாத்தையும் மேம்போக்கில தான் கவனிக்கிறான், விசாரிக்கவும் போறான், சொர்க்க நரகத்துக்கு அனுப்பவும் போறான். யாருமே உள்ள ஆழமாக இறங்கி விசாரிக்க போறது இல்லை. அப்படி விசாரித்தால் மனிதர்கள்ல யாருமே எஞ்ச மாட்டாங்க. அதையும் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான். மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுக்கு அல்லாஹ் உடனே பிடிப்பதாக இருந்தால்
பூமியில ஒரு உயிர் எஞ்சாதுங்கிறான். யாரையுமே விட்டு வைக்க முடியாது. என்ன நீங்க எல்லாம் பாவம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க, யாரை விட்டு வைக்க உங்களை அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான். எல்லார்கிட்டையும் தவறுகள், குறைகள், பாதிப்புகள் இருக்கும். அது வழிபாட்டிலும் இருக்கும். உங்க கவனத்துக்கு வந்து அது குறையா இருந்துச்சுன்னா குறைய நீக்குங்க. கவனத்துக்கு வரல நீங்க இருக்குமோ, ஒருவேளை ஒளி நீங்கி இருக்குமோ, ஒருவேளை யூரின் வந்து என்ன ஒரு துளி நம்முடைய உடல்ல பட்டிருக்குமோ, அப்படி நீங்க இந்த இருக்குமோன்ற சிந்தனை எந்த வக்தியும் ஒழுங்கா தொலை விடாது. எந்த ஒழுவுமே நம்பிக்கை வைக்க முடியாது. இது ஒளி இல்ல, நீங்க நல்ல ஒளி செஞ்சிருப்பீங்க, இருந்தாலும் எனக்கு இதுல சாட்டிஸ்பாக்சன் ஆகல, திருப்தியே கிடையாது, நான் மறுபடியும் ஒளி செய்ய போறேன். 10 முறை ஒளி செஞ்சுட்டு அவர் பள்ளியாசல் வந்தா தான் அவருக்கு திருப்தின்னு ஆகும். அப்ப இதெல்லாம் ஷைத்தான் ஏற்படுத்துகிற ஒரு சதி வேலைகள். வழிபாட்டுல வர்றவனை இப்படித்தானே கெடுக்க முடியும். அதாவது வழிபாட்டுக்கு வராதவர்கள் வேறு, வந்தவர்களுக்கு என்ன பயத்தை ஏற்படுத்த முடியும்? நீ இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு கடையை மூடிட்டு வந்து பள்ளியாசலம் தொழுதுகிட்டு இருக்கிற, உன் தொழுகை ஏற்கப்படலன்னு உனக்கு கடையும் இல்லை தொழுகையும் இல்லையே அப்படின்னு ஒரு சிந்தனையை ஊட்டிட்டோம்னா 10 நிமிஷத்துல தொழ வேண்டிய தொழுகை 1 மணி நேரம் ஆக்கிடுவாங்க. பாத்ரூம் போக ஒளி செய்யுங்கிற மாதிரி சிந்தனைகள் வரும். அப்ப நீங்க மார்க்க அடிப்படையில் இந்த வஸ்வாசை எப்படி நீங்கள் நிராகரிக்க வேண்டும் என்றால், நான் என் கவனத்துக்கு உட்பட்டு நல்ல முறையில் தூய்மை ஆயிட்டேன், போதும். என் கவனத்துக்கு உட்பட்டு ஒளி செஞ்சுட்டேன், என் கவனத்துக்கு உட்பட்டு நான் தொழுதுட்டேன், இவ்வளவுதான். நம்ம கவனத்துக்கு உட்பட்ட காரியத்துக்கு மட்டும்தான் விசாரணை. என் கவனத்தை மீறி நடக்கிற காரியத்துக்கு என்ன கிடையாது, எனக்கு விசாரணை கிடையாது. அல்லாஹ் கேட்க மாட்டான். கவனத்தை மீறியதுக்கு என்ன இல்லை, விசாரணை இல்லை. அப்ப அந்த அடிப்படையில ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, காற்று பிரிந்ததுன்னா ஒண்ணு சத்தம் கேட்கணும், அல்லது நாற்றத்தை உணரணும். நாற்றமும் வரல சத்தமும் வரல அப்படின்னா நீங்க காத்து பிரிக்கலன்னு நினைச்சுக்கோங்க, அப்படிதான் முடிவு எடுக்கணும். இல்ல எந்த ஒரு பாதிப்பு வந்துட்டா ஒழுவலாம் நீங்கள அப்படி நீங்களாவே முடிவு எடுத்துக்கோங்க. ஒரு பேச்சுக்கு ஒழுவே நீங்கி இருந்தாலும் உங்களுக்கு தான் தெரியாது, அது நிர்பந்தம். அது ஆமா அறியாத ஒரு காரியமாச்சே, அதனால் அதற்கு விசாரணை இல்லை என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியாக பார்க்க முடிகிறது. அப்ப இதுதான் அடிப்படை. முன்பின் துவாரங்கள் வழியாக எது வெளிப்பட்டாலும் அது ஒழுவு நிற்கும். மலம் கழிப்பது, சிறுநீர் கழிப்பது, மதிநீர் வெளிப்படுவது, காற்று பிரிவது, எது வெளிப்பட்டாலும் சரி முன்பின் துவாரத்தின் வழியாக எது வெளிப்பட்டாலும் அது அவருடைய ஒழுவை நீக்கிவிடும் அப்படிங்கறத பார்க்க முடியுது. அதே மாதிரி இந்த காரியத்தை தாண்டி சாப்பிட்டா ஏதாவது ஒழு நீங்குமா அப்படின்னா நம்ம மக்கள்கிட்ட வந்து பல நம்பிக்கைகள் இருக்கு. சமைத்த உணவை சாப்பிட்டால் ஒழு நீங்கும், பச்சையான உணவை சாப்பிட்டா ஒழு நீங்கும், இன்னென்ன பொருளை சாப்பிட்டா ஒழு நீங்குங்கிறதுக்கு ஒரு பெரிய பட்டியலையே மதுஹபில் தொகுத்து வைத்திருக்கிறார்கள். ஷாஃபி மக்களுக்கு ஒழு நீங்கிறது ஹனஃபி மக்களுக்கு ஒழு நீக்காது. ஹனஃபி மக்களுக்கு ஒழுவை நீக்குவது ஷாஃபி மக்களுக்கு ஒழுவை நீக்காது. ஒரு நபி தான், ஒரு அல்லாஹ் தான், ஒரு ஷரியத்து தான். இந்த துனியாவுக்கு இருக்கிற இஸ்லாம்ங்கிறது ஒண்ணுதான், ஆனா அதுல பல கூறுகளாக பிரித்து வைத்திருப்பார்கள். இப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் உணவு ரீதியாக என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டா, ரசூலுல்லாஹ் ஒழுவை எந்த உணவுக்கும் காட்டி தரல, ஒரு உணவை தவிர. ஒட்டகை இறைச்சி, ஒட்டக கறி இருக்குல்ல, அது மார்க்கத்துல அனுமதிக்கப்பட்ட ஒரு பிராணி. அது குர்பான் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பிரசித்தி பெற்ற பிராணி. வழிபாடுகளோட ரசூல் என்ன பேசுறாங்க, ஒட்டகங்கிறது வந்து கோழி மாதிரி கிடையாது. கோழி நம்ம சாப்பிடுறோம், வான்கோழி சாப்பிடுவோம், காடை சாப்பிடுவோம், அதெல்லாம் வழிபாட்டோட சேர்ந்தது இல்லை. ஒட்டகம் வழிபாட்டோட சேர்ந்தது. குர்பானிங்கிற அமலுக்கு ரசூலா முதல்ல தேர்வு செய்யறது ஒட்டகத்தின் தேர்வு செய்யறாங்க. அப்ப வழிபாடுகளோடு இணைந்த ஒரு பிராணி அது ஒட்டகம் என்பது. இப்ப இன்னைக்கு யாரும் நம்ம சீதோசன நிலைக்கு நம்ம யாரும் சாப்பிடறது இல்லை, நம்ம பார்க்கறதே கிடையாது. அபூர்வத்திலும் அபூர்வமா என்னைக்காவது ஒரு வாட்டி ஹஜ் பெருநாளை சாப்பிட்டா உண்டு, மற்றபடி அந்த இறைச்சி நம்ம தொடர்றது கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் இந்த ஒட்டக இறைச்சி தொடர்பாக சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், சஹி முஸ்லிமினுடைய 539வது நபிமொழி. ரசூலுல்லாஹ் ஒரு நபி தோழர் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த ஆட்டுக்கறி இருக்குல்ல, மட்டன் சாப்பிட்டா, அப்படி மட்டன் சாப்பிட்டா ஒழு செய்யணுமா அப்படின்னு கேட்கிறாங்க. நீ விரும்பினா செய்யுங்கிறாங்க. செய்யணும்னு கட்டாயம் இல்லை. இப்ப நம்ம எல்லாரும் ஒழுவோடு இருக்கிறோம், மட்டன் சாப்பிடுறோம், ஒரு 4 பேர் 5 பேர் நான் ஒளி செய்ய போறேன்னு நினைக்கிறாங்க, செஞ்சுட்டு போட்டோம், தப்பெல்லாம் இல்லையே. மற்றவங்களாம் மற்ற 20 பேர் என்ன நினைக்கல, நான் ஒழுவெல்லாம் செய்யலன்னு நினைக்கிறாங்க, தப்பும் கிடையாது. ஒழுவை செஞ்சாலும் தப்பு கிடையாது, ஒழுவை செய்யாவிட்டாலும் என்ன கிடையாது, தவறு கிடையாது அப்படிங்கிறாங்க. உடனே அதே தோழர் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஒட்டக இறைச்சி சாப்பிட்டா என்ன செய்யறது அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க சொல்றாங்க, ஒட்டக இறைச்சியை சாப்பிட்டா ஒழு செய்யுங்கிறாங்க. ஒட்டக இறைச்சி சாப்பிட்டா என்ன செய்ய, கண்டிப்பா ஒளி செஞ்சிரு. அப்ப எல்லாரும் இங்க எல்லாருக்கும் போய் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. நீங்க ஒரு பேச்சுக்கு எல்லாரும் ஒட்டக சேரி சாப்பிடுங்கன்னு ஏதாவது ஒண்ணு வச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா, இங்க அத்தனை பேர் ஒளி நீங்கியாச்சு. ஒழுவை செஞ்சுட்டு தான் அடுத்த இஷாவுக்கு வரணும். அதான் மார்க்கத்துடைய சட்டம். ஒட்டக இறைச்சி உணவு ரீதியா எடுத்துக்கிட்டா ஒட்டக இறைச்சி மட்டும்தான் ஒரு மனிதனுடைய ஒழுவு நீக்கு. அதனால அசுத்தம் கிடையாது. ஒட்டக இறைச்சி நினைச்ச கூடாது, ஒழுவெல்லாம் நீக்குதுன்னா அசுத்தம் போல. அல்லாஹ் எப்படினாலும் சட்டம் போடுவான். அல்லாஹ் சட்டம் போடுறாங்கிறத வச்சுட்டு இது சுத்தம் அசுத்தங்கிற முடிவுக்கு வர முடியாது. அதனால் அது சுத்தமான பொருள்,
அல்லாஹுவால் அனுமதிக்கப்பட்ட சாப்பிடுவதற்கு தூய்மையான பொருள் தான், அதுல மாற்றம் இல்லை. அதை சாப்பிட்டா நீங்க ஒழுவோட இருந்தா ஒழு நீங்கிரும். நீங்க ஒழு செய்து விட்டு தான் உங்களுடைய வழிபாட்டை நீங்கள் தொடர வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லுகிறார்கள். இதை தாண்டி ரசூல்ல சில உணவுப் பொருள் சாப்பிட்டா வாய் கொப்பளிப்பாங்க. அதை கட்டாயப்படுத்தல யாருக்கும். ஒரே ஒரு இடத்துல ஒரு உணவுப் பொருளுக்கு ரசூலா சொல்றாங்க. பால் ரசூலா குடிக்கிறாங்க. அது ஒட்டகப்பாலோ ஆட்டுப்பாலோ மாட்டுப்பாலோ. பால ரசூலா குடித்து விட்டு என்ன செய்யறாங்கன்னா வாய் கொப்பளித்து விட்டு இதுல கொழுப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஃபேட். ரசூலா சொன்ன கொழுப்பு வேற. அதாவது வந்து அறிவியல் ரீதியான கொழுப்பு தான் அங்க குறிப்பிடுறாங்க. 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த வார்த்தையை சொல்றதுங்கிறது ஒரு அபூர்வமான ஒரு விஷயம். அது எழுத படிக்க தெரியாத நபர் சொல்றது. அந்த ஆட்டுப்பால்லையோ மாட்டுப்பால்லையோ பாலுன்னு எடுத்துக்கிட்டாலே அதுல ஒரு குறிப்பிட்ட அளவு ஃபேட்டுங்கிறது இருக்கும். அது பல்லு எனாமல அரிச்சிரும். பல்லுக்கு வந்து சத்து கொடுக்கறது பல்லுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த தாடைகள் தான். அந்த குறிப்பிட்ட சதை பகுதி தான் அந்த பல்ல இருக்க பிடிச்சிருக்கு. அதான் எனாமல் அப்படிம்பாங்க. இந்த எனாமல அரிச்சிருச்சுன்னா பல்லு உதிர ஆரம்பிச்சு உளுந்துரும் கீழே. பல்லுக்கு பாதிப்பு இல்லை, பல்லுக்கு மேல இருக்கிற எனாமலுக்கு பாதிப்பு. இது எது பாதிப்பு தரும் அப்படின்னா அந்த கால்சியம் சத்து இருக்கிற பொருள்லாம் எனாமலுக்கு பாதிப்பு. கால்சியம் சத்து அதிகமா இருக்கிறது பால்ல தான் இருக்கு. நீங்க பால் பொருள் சாப்பிடக்கூடாது, தாராளமா சாப்பிடலாம். சாப்பிட்டா பல்ல கரெக்டா சுத்தம் பண்ணிடணும். சுத்தம் பண்ணலைன்னா உங்க பல்லுக்கு பாதிப்பு, உங்கள் வாய்க்கு பாதிப்பு ஏற்படுத்தும். அதெல்லாம் இன்றைக்குள்ள காலத்தில் சொன்னது. 1400 வருஷம் முன்னாடி ரசூலா போற போக்கில் சொல்லிட்டு போயிட்டாங்க. வாயை கொப்பளிக்கிறாங்க, அதுல கொழுப்பு இருக்கு அப்படின்னு அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்ன செய்தியை பார்க்க முடிகிறது. இப்ப இது ஒளி செய்யணுங்கிறத பார்க்க முடியல. பாலை குடிச்சாங்கன்னா ரசூலா வாயை கொப்பளிப்பாங்க, நம்ம வாயை கொப்பளிக்கணும் புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஒரு சில நேரத்தில் மாவு சாப்பிட்டு இருக்கிறாங்க. கோதுமை மாவை அரைச்சு அதுல தண்ணீரை ஊற்றி அதை குழைத்து ரசூலா சாப்பிடுற ஒரு வழக்கம் இருந்தது. அதற்கு சில நேரங்களில் ரசூலா வாய் கொப்பளித்து இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இப்போ பொதுவாக உணவுப் பொருளை சாப்பிட்டோம்னா அது பல்லுல இருக்கும், வாயில இருக்கும், அந்த வாடை ஏற்படலாம். அதற்காக வேண்டி அதை சுத்தம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு புரிந்து கொள்ளலாமே தவிர ஒழுவ நீக்குமான்னு கேட்ட நீக்காது. இப்ப இதுல கூடுதலா என்ன கேள்வி வரும்னு கேட்டா, இந்த பூண்டு வெங்காயம் உண்டா? இந்த பூண்டு வெங்காயத்தை தவிர்த்தல்லாம் ஒரு நான்வெஜ்ங்கிற சாப்பாடை சாப்பிடவே முடியாது. அது ரொம்ப அவசியமான இன்றியமையாத ஒரு பொருள். அது மார்க்கத்தில் அது ஹலாலா? ஹலால். சாப்பிடலாமா? தாராளமா சாப்பிடலாம். சாப்பிட்டா துர்வாடை ஏற்படும், எப்போதும் வராது. நீங்க சமைச்சு சாப்பிட்டா துர்வாடை வராது, அந்த ஸ்மெல் அப்படியே அடங்கிரும். பச்சையா சாப்பிட்டா அது துர்வாடை வரும். இந்த பழைய சோறுக்கு வெங்காயம் வைக்கிறதும் பூண்டு வைக்கிறதும் இப்பெல்லாம் சாப்பிடுவாங்க. இந்த பச்சையா வெங்காயத்தை நீங்க பூண்டைய சாப்பிட்டா அது உங்களுடைய வாயிலிருந்து ஒரு துர்வாடையை கொண்டு வரும். அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க சொல்றாங்க, யாராவது பச்சையாக பூண்டையோ வெங்காயத்தையோ சாப்பிட்டால் அவருக்கு பள்ளிக்கு வர வேண்டாம், நம்மோட தொழுகைக்கு சேர வேண்டாம், அவர் இங்க இருக்கிற மக்களுக்கும் வானவர்களுக்கும் தொந்தரவு தர வேண்டாங்கிறத அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க சொல்றாங்க. இந்த செய்தியில கூட ஒழு நீங்குன்னு சொல்லல. இதெல்லாம் ரசூல் என்ன சொல்லல, இல்ல ஒழுவே போச்சு, நீ பச்சையா பூண்டு சாப்பிட்டு இருக்கிற வெங்காயம் சாப்பிட்டு இருக்கிற, என்ன ஆயிடுச்சு உனக்கு? ஒழு போயிடுச்சு, நீ மறுபடியும் ஒழு செய்ய அப்படின்னு ரசூலா காட்டி தரல. ரசூல்லா வந்து என்ன, அதுல துர்வாடை வருது. இப்ப துர்வாடை நீக்கிட்டா வரணும். நல்லா பல்ல தேய்ச்சிட்டோம், நீங்க வாய் நல்லா அலசி கொப்பளிச்சிட்டோம்னா துர்வாடை வராது. நீங்க பச்சையா பூண்டையும் வெங்காயத்தை சாப்பிட்டா கூட நீங்க என்ன செய்யலாம்? தொழுது கொள்ளலாம். எந்த உணவுப் பொருளும் ஒரு மனிதனுடைய ஒழுவை சீர்கெடுக்காது, ஒட்டகை இறைச்சியை தவிர. ஒட்டகை இறைச்சி நீங்க பச்சையா சாப்பிட்டாலும் சரி, சமைச்சு சாப்பிட்டாலும் சரி, ஒட்டகை இறைச்சியை சாப்பிட்டுட்டாலே உங்களுக்கு என்ன ஆயிடும்? ஒழுவை நீக்கிவிடும் என்பதை இந்த செய்தியின் வாயிலாக நம்மால் பார்க்க முடிகிறது. இதை தாண்டி மக்கள்கிட்ட நிறைய அறியாமை ஒழுவை பற்றி இருக்கு. ஒழு செஞ்சாச்சு, பாத்ரூம்க்கு ஒருத்தர் போயிட்டு வர்றாரு, இப்படி வச்சுக்கங்க. ஒழு பண்ணிட்டாரு, பாத்ரூம் போகணும்னு போகல, சுத்தம் பண்ண போறாரு, தண்ணியை ஊத்த போறாரு, எதுக்கோ போறாரு, பாத்ரூம்ல இருக்கிற ஒரு பொருளை வாளி எடுக்க போறாரு. நீங்க ஒழு போயிடுச்சுன்ற மாதிரி ஒரு நம்பிக்கை மக்கள்கிட்ட உண்டு. நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒழுவை வந்து ஒரு பொருளை தொடறதுனாலலாம் போவாது. இப்போ ஒரு பேச்சுக்கு நீங்க வந்து ஒழு செஞ்சாச்சு, ஒரு பையனை ஒரு பொண்ணை உங்க வீட்டு பிள்ளைய தோல்ல தூக்கி உட்கார வச்சிருக்கிறீங்க, பக்கத்துல வச்சிருக்கிறீங்க. அந்த பிள்ளை சிறுநீர் கழித்து விட்டது, மலம் கழித்து விட்டதுன்னு வைங்க. சிறுநீர் கூட வேண்டாம், மலம் கழித்து விட்டதுன்னு வைங்க. இப்ப இதனால என்ன செய்யணும்? அந்த மலத்தை சுத்தம் பண்ணணும், அந்த ஆடையை மாத்தணும், ஆடையை துவைக்கணும். ஒழு நீக்குமா? ஒழு நீக்க. உங்க ஒழுவுக்கும் அதுக்கு எந்த பாதிப்பும் வரல. ஒழு நீக்கிற காரியம் எதுவுமே நடக்கலையே. நீங்க ஒட்டக்கறி சாப்பிட்டீங்களா? நீங்க மலஜலம் கழிச்சீங்களா? உங்களுக்கு மதிநீர் வந்ததா? எதுவுமே வரலன்னா உங்களுக்கு எப்படி ஒழு நீக்கும்? ஒழு நீக்காது. அப்ப ஏதாவது ஒரு அசிங்கமான பொருளை, ஒரு நஜீஸை தொட வேண்டிய நிலை வந்தாலுமே ஒழுவு நீக்காது. நீங்க நஜீஸை தொட்டது கையை கழுவணும். நஜீஸை தொட்டீங்கல்ல, அது கையை கழுவிருங்க. ஒழு செஞ்சுட்டு வாரீங்க, திடீர்னு கால் தவறி கீழே விழுந்துட்டீங்க, சாக்கடையில காவால கை விழுந்துருச்சு, கை பட்டுருச்சு, ஒழுவ நீக்குமா? அது ஒழுவ நீக்காது. கையை சுத்தமா கழுவணும். அந்த கையோட வந்து என்ன பண்ணக்கூடாது? தொழுகைக்கு நிக்க கூடாது. ஏன்னா தொழுகைக்கு சுத்தமாக வரணுங்கிறது மார்க்கம் சொல்லுது.
கையை கழுவுனவை தவிர ஒழுவு என்ன செய்யாதது, நீக்காது. ஒரு பொருளை தொட்டதனாலேயோ தொட்டு தூக்கியதனாலேயோ நம்முடைய ஒளி என்பது பாதிப்பு ஏற்படுத்தாது என்பதை நாம புரிந்து கொள்ளணும். நிறைய பேருக்கு இதை தாண்டி என்ன கேள்வி வரும்னா, வாந்தி வந்தா ஒளு போகுமா, ரத்தம் வந்தா ஒளு போகுமான்னு கேள்வி வரும். அப்படின்னா குர்ஆன் ஹதீஸ் சொன்னா நம்ம ஏத்துக்குவோம், அதுல மாற்றம் இல்லை. அல்லாஹ் ரசூல் ஒன்றை வழிகாட்டிட்டாங்க, நீங்க நம்ம மறுபேச்சு பேசக்கூடாது. ரசூலுல்லாஹ் வாந்தி வந்தா ஒளு போகும்னு காட்டி தரல, ரத்தம் வருது ஒளு செஞ்சுக்கோம். தெரியும், கீழே விழுந்துட்டோம், முட்டில லைட்டா கீரல் ஏற்பட்டு கொஞ்சம் ரத்தம் ஒரு 2 சொட்டு வடிந்து விட்டது, ஒளு எப்படி நீக்கும்? அது ஒழுவெல்லாம் அதை நீக்காது. அல்லது வாந்தி ஏற்படுது, ஒரு கொமட்டல் ஏற்படுது, சாப்பிட்டதெல்லாம் எல்லாத்தையும் வாந்தி எடுத்தாச்சு, ஒழுவை நீக்குமா? அது எந்த விதத்திலும் ஒழுவை அது பாதிப்பு ஏற்படுத்தாது. இதெல்லாம் ஒழுவை பாதிப்பு ஏற்படுத்தாத காரியம் நாமளா புரிஞ்சுக்கிட்டோம். பாத்ரூமுக்கு போனா ஒளி செய்யணும், அல்லது செருப்பு போட்டா ஒளி செய்யணும், ஒழுவை செஞ்சுட்டு இந்த காரியத்தை செய்யக்கூடாது நாமளா புரிந்து கொண்டோம். அல்லாஹ்வோ அல்லாஹ்வுடைய ரசூலோ வழிகாட்டவில்லை என்பதை நாம இந்த செய்தியின் வாயிலாக புரிந்து கொள்ள வேண்டும். இதை தாண்டி கூடுதலாக ஒரு முக்கியமான ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அதிலும் குறிப்பாக ஷாஃபி மதுஹப்பை சார்ந்த மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை உண்டு. இந்த ஊர் ஷாஃபி மதுஹப்பில் கட்டமைக்கப்பட்ட ஊர், எல்லா பள்ளியுமே ஷாஃபி மதுஹப் தான். இந்த ஷாஃபி மதுஹப்ல என்ன சட்டம் வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, ஒருவர் ஒளி செய்து விட்டு அந்த ஆண் தன்னுடைய தாயையோ தன் மனைவியையோ தன் சகோதரியையோ தனக்கு மகரமான உறவுகளையோ தொட வேண்டிய ஒரு நிலை ஏற்படுது. திரை இல்லாம தொடுறாங்க. அப்படி தொட்டுட்டா ஒளு போயிரும் அப்படின்னு யாருடைய நம்பிக்கை? இது ஷாஃபி மதுஹப்பினுடைய நம்பிக்கை. ஹனஃபி மதுஹப்ல இது கிடையாது. ஹனஃபி மதுஹப்ல தெரியும்ல, இப்ப அசர் பாங்க வந்து 3:45 சொல்றாங்க, ஷாஃபி மதுஹப்ல சொல்றாங்க அப்படின்னா ஹனஃபிக்காரங்க 4:45 சொல்லுவாங்க, 1 மணி நேரம் கேப் போட்டு சொல்லுவாங்க. அவங்களாம் ஹனஃபி மதுஹப். இந்த ஹனஃபி மதுஹப் சட்டத்தில் இது கிடையாது. அவங்க ஒளி செய்வாங்க, மனைவி வந்து தொட வேண்டிய ஒரு நிலை ஏற்படும், அல்லது அம்மா கீழே உட்கார்ந்து இருப்பாங்க, இவர் ஒளி செஞ்சுட்டு வந்து கையை கொடுத்து தூக்கி விடுவார். அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, மறு ஒழுலாம் பண்ண மாட்டாங்க. அது ஒழுவு நீக்காதுன்னு அவங்க நம்பிக்கை. அவங்க மதுஹப் போதிக்குது, இது ஒழுவு நீக்காது. ஷாஃபி மதுஹப் குறிப்பா இந்த ஊர் முழுக்க ஷாஃபி மதுஹப். ஷாஃபி மதுஹப்புக்காரங்க என்ன நம்பி வச்சிருக்காங்க அப்படின்னா, மதுஹப் சட்டத்தின் அடிப்படையில நான் ஒளி செஞ்சுட்டேன், என் தாயோ என் மனைவியோ என் மகளோ கீழே உட்கார்ந்து இருக்கிறாங்க, கையை கொடுத்து ஆளை தூக்கி விடுறேன், நான் தொட்டுட்டேனே, திரை இல்லாமல் என் மனைவியை மகளை தொட்டுட்டேனே, அதனால ஒளு போச்சு அப்படின்ற ஒரு நம்பிக்கை இந்த குறிப்பிட்ட இந்த மதுஹப்புக்காரர்கள்ட்ட இருப்பதை பார்க்க முடிகிறது. முதல்ல ஒரு சட்டம்னு வந்துட்டா எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான். இந்த ஊருக்காரனுக்கு ஒரு சட்டம், அந்த ஊருக்காரனுக்கு ஒரு சட்டம்லாம் வராது. அப்ப இதுவே ஒரு பிழையை காட்டு. இந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான் ஹக், ஒண்ணு பாத்தில். இதை கூடுதலா நீங்க பார்க்கலாம். ஒரு பெண்ணை தீண்டுனா ஒளு முடியுமா? தீண்டுறதுங்கிறது தொடருது, தொட்டா ஒழுவு முடிக்குமா அப்படின்னு கேட்டா அதுக்கு அவங்க ஒரு ஆதாரத்தையும் காட்டுறாங்க. 5வது அத்தியாயம் 6வது வசனத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், அவுலா மஸ்துமுன் நிசா, நீங்கள் பெண்களை தீண்டினால் ஃபலம் தஜிது மாஅன், தண்ணீர் உங்கள்கிட்ட இல்லாத போது ஃபத்தயம்மமு ஸஈதன் தய்யிபன், தூய்மையான மண்ணை தொட்டு நீங்கள் தயமம் செய்து கொள்ளுங்கள். அதாவது தண்ணி இல்ல ஒளி செய்ய முடியாதுன்னு நீங்க என்ன பண்ணுங்க, தயமமுக்கு வாங்கன்னு அந்த வசனம் பேசுது. நீங்கள் பெண்களை தீண்டினால்னு வருது. தீன்றதுன்னா பொதுவா அந்த வார்த்தைக்கு நேரடி அர்த்தம் என்ன தெரியுமா? தொடர்றதுன்னு அர்த்தம். தொடர்றதுக்கு பேர் தான் என்னது? தீண்டுவது. நெருப்பை தீண்டினான நெருப்பை தொட்டுட்டான்னு அர்த்தம். இப்ப தீண்டினாலே தொடர்றதுன்னு அர்த்தம். குர்ஆன்ல ஆயத்து என்ன பேசுது? தொடுவதை பத்தி பேசுதா? அப்ப அதனால பெண்ணை தொடக்கூடாது, பெண்ணை தொட்டுட்டா அவனுக்கு என்ன ஆயிடும், ஒளு நீங்கிரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. ஒரு பேச்சுக்கு இதை சரின்னு வைத்துக் கொண்டாலும் ஹனஃபிக்காரன் இதை பின்பற்றணுமே. அந்த குர்ஆன் ஆயத்து ஹனஃபிக்கும் சேர்த்து தானே, ஹனஃபி மதுஹப்பை கடைபிடிப்போருக்கு தானே அந்த குர்ஆன் ஆயத்து. அந்த குர்ஆன் ஆயத்து பெண்ணை தொடுவதைத்தான் குறிக்குதுன்னு வைத்துக் கொண்டால் ஹனஃபி மதுஹப்புக்காரர்கள் அந்த சட்டத்தை கடைபிடிக்கணும். அவங்க யாரும் அதை கடைபிடிக்க மாட்டாங்க. சரி, உண்மையிலே இது பெண்ணை தீண்டுவதுன்னு எதை குறிக்குது அப்படின்னா, கணவன் மனைவியினுடைய தாம்பத்திய வாழ்வை குறிக்குது. நீங்க ஒளி செஞ்சிட்டீங்க, தாம்பத்தியத்தில் ஈடுபட்டீங்கன்னா ஒளு போச்சு. அது ஆல்ரெடி குளிப்பு கடமை, அது தனி விஷயம். குளிப்பு கடமைக்குள்ள போயிட்டாலே ஒளு போனதா தானே அதுக்கு அர்த்தம். அதைத்தான் இந்த வசனம் பேசுதே ஒழிய எதை பத்தி பேசல, நீங்க பெண்ணை தொடரதை பத்தி பேசல. ஒரு பேச்சுக்கு இதையெல்லாம் சட்டம்னு ஆக்கணும். நீங்க இப்போ நடைமுறை காலத்துக்கெல்லாம் ஹஜ் உம்ரா சாத்தியமே கிடையாது. தவாஃப் செஞ்சு 2 ரக்காயத்து மக்காம் இப்ராஹிம்ல 2 ரக்காயத் தொழணுமே, அது சாத்தியப்படாத ஒரு காரியமா மாறிடும். அங்க பெண்களை தொடாமல் நிர்பந்தத்துல தான், வேண்டி விரும்பிலாம் தொடறது இல்லை, நிர்பந்தத்தில் அதை தொடாமலாம், பெண் ஆணை தொடாமலோ ஆண் பெண்ணை தொடாமலோ அங்க தவாஃபை முடித்து விட்டு மக்காம் இப்ராஹிம்ல 2 ரக்காயத் தொலை சாத்தியம் கிடையாது. நம்ம இதை வச்சு பேசல. குர்ஆன் ஹதீஸின் படி அல்லாஹ்வோ அல்லாஹ்வுடைய ரசூலோ வழிகாட்டி இருக்கிறார்களா அப்படின்னு கேட்டா அதற்கு எந்த ஒரு வழிகாட்டுதலும் இல்லை என்பதை நாம புரிந்து கொள்ளலாம். இதை தாண்டி ரசூலுல்லாஹ்வுடைய நடைமுறையில ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அதிகமாக இரவு தொழுகையை
தன்னுடைய வீட்டில் குறிப்பாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அறையில் நிறைவேற்றுவார்கள். அத ஹதீஸ்ல பார்க்கிறோம். இவன் ஆயிஷா நாயகி ஒரு முறை செய்தி அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் என்னுடைய வீட்டில் என்னுடைய அறையில் நின்று தொழுவார்கள். நான் எப்படி அவங்களுக்கு படுத்து கிடப்பேன் தூங்குவேன் அப்படின்னா, நபி நிற்பதற்கும் நான் நிற்கிறதுக்கு அப்படி எதிரும் புதிருமா இருக்கும். எப்படி நான் தூங்குவேன் என்றால், ஒரு ஜனாசா குறுக்க கிடக்கிற மாதிரி கிடப்பேன். இது ஆயிஷா நாயகி இந்த வார்த்தையை பதிவு வைக்கிறாங்க. ஒரு ஜனாசா குறுக்க இருக்குமே, ஜனாசா தொழுகையில் எப்படி தொழுவாங்க தெரியுமா? பெண்களுக்கு தெரியாது, ஏன்னா தொழுகையில பெரிய அளவு ஈடுபட்டது இல்லை. ஜனாசாவை இப்படி குறுக்க இப்படி போட்டுருவாங்க. தலை ஒண்ணு இந்த பக்கம் இருக்கு, இந்த பக்கம் இருக்கும், குறுக்க இந்த மாதிரி ஜனாசா போட்டு இப்படி நின்று தக்பீரை கட்டி தொழுவாங்க. ஆயிஷா நாயகி இதைத்தான் மென்ஷன் பண்றாங்க. ஜனாசா குறுக்க கிடக்கிற மாதிரி நான் இருப்பேன், நான் தூங்கி கொண்டிருப்பேன், உறங்கி கொண்டிருப்பேன். ரசூலுல்லாஹ் என் முன்னாடி நின்று தொழுதுட்டு இருப்பாங்க. அது அந்த சூழல் நீங்க பாத்தீங்கன்னா ஏறத்தாழ ஜனாசா தொழுகை மாதிரி இருக்கும். முன்னாடி ஒரு ஆள் படுத்து கிடக்குறாங்க, இங்க நின்று தொழுகிறாங்க, அது பேர் என்னது? அது அந்த சூழலை பார்த்தாலே ஜனாசா தொழுகை மாதிரி தான் இருக்கும். அதனால தான் ஆயிஷா நாயகி இந்த வார்த்தையை பதிவு வைக்கிறாங்க. ஜனாசா குறுக்க இருக்கிற மாதிரி நான் இருப்பேன். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் இரவு தொழுகை தொழுவாங்க. இப்ப என்ன கேள்வி வரும்? ஏன் ஆயிஷா நாயகி இங்க வந்து இருக்கிறாங்க, எங்க கொஞ்சம் தள்ளி கொண்டு போய் படுக்கலாம்ல அப்படின்னு கேள்வி வருமா இல்லையா? அதுக்கு ஆயிஷா நாயகி விளக்கம் கொடுக்குறாங்க, அவ்வளவுதான் வீடு. வீட்டினுடைய அளவு என்னது? அங்க ஏதோ வந்து பிரேயர் ஹால், கிச்சன், அது மாதிரி வந்து ஹால்னா தனித்தனியெல்லாம் இருக்காது, மொத்தமே வீடே அவ்வளவுதான். அங்கதான் ரெண்டு பேரும் ஒரு கணித்து படுத்து கிடக்கணும், அங்கதான் சாப்பிடுறது, அங்கதான் தொழுவது. சரி, இப்ப என்ன கேள்வி வரும்? ஆயிஷா நாயகி தொழுது இருக்கலாமே, ஒருவேளை ஆயிஷா நாயகி மாத விளக்கா இருந்திருக்கலாம். அல்லது அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் இரவு தொழுகையை ரமலான் அல்லாத காலத்தில் தன் மனைவிமார்களுக்கு கட்டாயப்படுத்தியதே கிடையாது, எந்த செய்தியும் கிடையாது. ரமலான் அல்லாத காலத்துல இரவு தொழுகை தன் மனைவிமார்களுக்கு ரசூல் என்ன பண்ணது இல்ல, கட்டாயப்படுத்தி நீ தொழுன்னு காட்டல. அவங்க அவங்களுக்கு விருப்பப்பட்டா தொழுவாங்க, அப்படி விட்டுருவாங்க. இதை தாண்டி ரசூலுல்லாஹ் சில நேரங்களில் இரவு முழுக்க நின்று தொழுவாங்க. அது நபிக்கு மட்டும் உள்ள சட்டம், நபி அல்லாதவங்களுக்கு இது சட்டம் கிடையாது. அப்ப அதனால கூட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபியோடு இணைந்து தொழாமல் இருப்பதற்கு ஒரு காரணமா இருந்திருக்கும். இப்ப இதை தாண்டி என்னன்னா, ரசூலுல்லாஹ் ரொம்ப நேரம் தொழுதுகிட்டு இருப்பாங்க, கிராத் ஓதுவாங்க, ரொம்ப நேரம் கிராத் ஓடும். ருக்குக்கு வருவாங்க, ருக்குல இருந்து எந்திப்பாங்க. இப்ப சுஜூதுக்கு வரும்போது ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தன்னுடைய விரலால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க காலை குத்துவாங்களாம். ஆயிஷா நாயகி என்ன பண்ணுவாங்க, காலை மடக்கிக்குவாங்க. ரசூலுல்லாஹ் சுஜூது பண்ணுவாங்க. ரசூலுல்லாஹ் சுஜூது பண்ற இடம் எந்த இடம்? ஆயிஷா நாயகி கால் வைத்து கொண்டு இருக்கிற இடம், அங்கதான் நின்று ரசூலுல்லாஹ் சுஜூது பண்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் காலை குத்துவார்கள், ஆயிஷா நாயகி காலை மடக்கிக்குவாங்க. இப்ப என்ன கேள்வி வரும்? ரசூலுல்லாஹ் வரது தெரிஞ்சு அவங்களே காலை மடக்கி இருக்கலாம்ல, அதுக்கும் விளக்கம் கொடுத்துட்டாங்க. எப்படிலாம் நம்ம கேள்வி வருமோ அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா புரிந்து அந்த ஹதீஸ்ல எல்லாத்துலயும் விளக்கம் இருக்கு. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, அன்றைய காலங்கள் எங்கள் வீட்டில் விளக்கு இல்லை, நபி இப்ப எந்த நிலையில இருக்காங்க தெரியாது, தனியா தான் தொழுகிறாங்க. ஜமாத்தா தொழுத சத்தமா ஓதுவாங்க, அல்லாஹு அக்பர்ங்கறாங்க, சமியல்லாஹு லிமன் ஹமிதாங்கறாங்க. இப்ப ஒரு சுஜூதுக்கு வர போறாங்க, காலை மடக்கலாம். அவங்க எந்த நிலையில இருக்கிறாங்கன்னு தெரியாது. இப்ப அவங்க ருக்குல இருக்கிறாங்களா, தக்பீர்ல இருக்கிறாங்களா, அல்ஹம்து சூரா ஓதுறாங்களா, துணை சூரா தெரியாது. அப்ப ரசூலுல்லாஹ் சுஜூதுக்கு வரும்போது காலை குத்துவாங்க, நான் உணர்ந்து கொள்வேன் ரசூலுல்லாஹ் எங்க வராங்க, இப்போ சுஜூது செய்ய வராங்க, நம்ம காலை மடக்கிறோம், நான் மடக்கிக் கொள்வேன் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களுடைய மனைவி சொல்லக்கூடிய செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்ப இதுல என்னன்னா, அல்லாஹ்வுடைய ரசூல் தன் மனைவியை தொடுறாங்க. ஒளி நீங்கும்னா இப்ப எத்தனை வாரம் ஒளி செஞ்சுட்டு வர, எந்த ரக்காயத்துமே ஏத்துக்கப்படாது, எந்த ரக்காயத்தையும் ஏத்துக்கப்படாது. ஒளி நீங்கிறதா இருந்தா நபிக்கு மட்டும் தனி சட்டம் இதுல சொல்ல முடியாது. ஏன்? ரசூலுல்லாஹ் தெளிவா சொன்னாங்க, சல்லு கமா ராய்த்து மூனி உசல்லை, என்ன எப்படி தொலை கண்டீங்களோ அப்படித்தான் நீங்க தொழணும். தொழுகைக்கு உங்களுக்கு ஒரே ரோல் மாடல் நான் மட்டும்தான் அப்படிங்கறத ரசூலுல்லாஹ் தெளிவுபடுத்திட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் எங்க மனைவியை தொட்டிருக்கிறாங்க, மனைவியை தொட்ட காரணத்தினால ஒழு நீங்கள ரசூலுல்லாஹ் அந்த தொழுகை கண்டினியூ பண்ணி இருக்கிறாங்க, தொடர்ச்சி ஆக்கி இருக்கிறாங்க. அதனால இது ஒழுவை நீக்காது என்பதை நாம புரிந்து கொள்ளலாம். இதுல கூடுதலாக என்ன அப்படின்னா, திரையோடையும் தொட்டிருக்கலாம், திரை இல்லாம வெறும் தோலையும் ரசூலுல்லாஹ் தொட்டிருக்கலாம். இரவுல வெளிச்சம் இல்ல, அப்ப இது சாத்தியமே கிடையாது. எந்த கணவனும் தன் மனைவியை ஒளி செய்த நிலையில தன் மனைவிக்கு வந்து முசாஃபகா செய்யறாரு, கையை கொடுத்துக்கிறாரு, கையை பிடிச்சுக்கிறாரு, இது மாதிரியான சூழல்லாம் அவருக்கு என்ன செய்யாது, ஒழுவை நீக்காது. அது அவருக்கு, அந்த மனைவிக்கு மட்டும் இல்ல, மனைவி, தாய், அவருடைய மகரமான உறவு, மகரம் அல்லாத உறவை தொடர்றதே பாவம். ஒழுவை நீக்குமா நீக்காதாங்கிறது கேள்வியே போல பொருத்தமற்ற கேள்வி. மகரமற்ற உறவை தொடுவதே பாவம், அதுல என்ன ஒளி நீக்குமான்ற கேள்வி. அப்ப அந்த கேள்வி பொருத்தமற்றதாக மாறிடும். சரிங்களா? எனவே ஒரு ஆண் ஒரு பெண்ணை தீண்டுவதனால், தொடுவதன் காரணத்தினால்தான் அவருக்கு என்ன செய்யாது, ஒழுவை முறிக்காது என்பதை இந்த செய்தியின் வாயிலாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. இதெல்லாம் தான் ஒழுவை முறிக்கக்கூடிய காரியம். இதை தாண்டி அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்ன இன்னொரு செய்தி என்னன்னா, தூக்கம் ஒழுவை முறித்துவிடும். தூக்கம் என்ன செஞ்சிடும், ஒழுவை முறிச்சிடும். இதுக்கான ஆதாரம் நஸஈ 127 அந்த செய்தியில நீங்க பார்க்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து மலஜலம் கழித்தால் எப்படி ஒழுவை முறிக்கும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களோ அதே செய்தியில கூடுதலா இது என்ன வருதுன்னா,
இந்த கால் உறை அணிகிறாங்கல்ல, சாக்ஸ் போடுறது, நவீ காலத்துலலாம் அது வளமே இருந்துச்சு. ஆண்கள் பெண்கள் எல்லாரும் சாக்ஸ் போட்டாங்க, கட்டாயம் கிடையாது, அவங்க விருப்பம் போட்டாங்க. சாக்ஸ் போட்டாங்கன்னா மசகு செய்யலாம். நம்ம அந்த சட்டத்துக்கு பின்னாடி வருவோம் இன்ஷா அல்லாஹ். அந்த மசகு செய்யக்கூடியவர் எப்போ அவர் மசகு செய்யலாங்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா, அவர் தூங்கினால் அல்லது மலஜலம் கழித்தால் அவர் ஒளி செய்யும் போது கால் உரைக்கும் மசகு செய்யலாம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் வழிகாட்டுறாங்க. அப்ப தூங்கினா என்ன ஆயிடும்? ஒளு நீங்கிடும். மலஜலம் கழித்தால் எப்படி ஒழுவை நீக்குமோ தூக்கம் என்ன செஞ்சிரும்? ஒழுவை நீக்கிறோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். இதுலதான் ஒரு முக்கியமான விஷயம் என்ன இருக்குன்னு கேட்டா, எல்லா தூக்கமும் ஒழுவு நீக்குமா? ஜும்மாவுக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க, பெரும்பாலான ஆட்கள் கண்ணை மூடிடுறாங்க, தூக்கம் தான் வரும் இயல்பு. இப்ப என்ன செய்யறது? இப்ப அலிம் சக்கீல இறங்கின உடனே எல்லாரும் போய் ஒளி செய்ய போகணுமா? இது எந்த தூக்கத்தை குறிக்குது அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அத ரசூலுல்லாஹ்வினுடைய நடைமுறையில இருந்து நீங்க பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டா, இரவு அந்த கடைசி இரவினுடைய பகுதியில இருந்து இரவு தொழுகை தொழுவாங்க. தொழுது முடிச்ச உடனே பாங்கு சொல்லப்படும். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பாங்கு சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் வீட்லயே 2 ரக்காயத்து சுன்னத் தொழுவாங்க. என்ன சுன்னத் இது? சுபஹுடைய முன் சுன்னத் 2 ரக்காயத் தொழுதுட்டாங்க. தொழுதுட்டு வலப்புறமாக ரசூலுல்லாஹ் படுத்து தூங்க சென்று விடுவார்கள் ஹதீஸ் இருக்கு. ஒழு எங்க செஞ்ச ஒழு? தஹஜ்ஜத்துக்கு செஞ்ச ஒழு. தஹஜ்ஜத்தை தொழுதாச்சு, வித்ர தொழுதாச்சு, சுபு பாங்க முடிஞ்சிருச்சு, சுபுக்கு முன் சுன்னத் தொழுதாச்சு. இப்ப சுபு ஜமாத்துக்கு போகணும், ஆனா அதுக்கு ஒரு கேப் ரசூலுல்லாஹ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்க முடியுது. இப்ப வந்து என்ன, மற்ற தொழுகைலாம் உடனே தொழுகை நடக்கிற மாதிரி சுபு நடக்கல. அப்ப சுபுக்கு இடையில கொஞ்சம் தூங்குற அளவுக்கு கேப் இருந்திருக்கு நபியின் காலத்துல. அப்ப அதனால நீங்க பள்ளிவாசல பார்க்கலாம், அரை மணி நேரம் 40 நிமிஷம் 3/4 மணி நேரம் வரைக்கும் பள்ளிவாசல்ல இடம் கொடுப்பதை நீங்க பார்க்கலாம். மார்க்கத்துல தப்பெல்லாம் கிடையாது. இப்ப ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க அப்படின்னா, சுபுகுடைய முன் சுன்னத்தை தொழுதுட்டு வலப்புறமாக ஒருங்கிணைத்து ரசூலுல்லாஹ் படுத்துக் கொள்வார்கள் அப்படின்னு ஹதீஸ்ல பார்க்க முடியுது. இகாமத்தினுடைய சவுண்ட் கேட்கும், கேட்டவுடனே ரசூலுல்லாஹ் எழுந்து அப்படியே போய் தொழுகைக்கு நிற்பாங்க. இப்ப தூக்கம் ஒழுவ நீக்குன்னு ஒரு ஹதீஸ் வருது, தூக்கங்க ஒழுவ நீக்கலையே அப்படி ஒரு ஹதீஸ் வருது. ரசூலுல்லாஹ் தூங்கிட்டுல போய் என்ன பண்றாங்க? சுபுகு தொழுகையில சேர்ந்தாங்க. அப்ப இது எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, அயர்ந்து தூங்கக்கூடிய தூக்கம் தான் ஒழுவை நீக்கும். நம்மை மறந்து தூங்குவோம், நம்ம என்ன, அதாவது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க காலையில எழுந்த உடனே ஒளிச்சீர பாத்திரத்தை கையை வைக்காதீங்க, உள்ள கையை நுழைச்சிடாதீங்க, உங்க கை இரவில் எங்க இரவு கழித்ததுன்னு உங்களுக்கு தெரியாதுன்ட்டாங்க. அப்படி ஒரு தூக்கம் தூங்குவோமே, அந்த தூக்கம் தூங்கிட்டா உங்களுக்கு ஒளு போயிடும். சில நேரத்தில் வந்து கண்ணு சொக்கும், அப்படியே தூங்கி விழற மாதிரி அப்படி ஒரு சூழல் ஏற்படும். அது ஒருத்தருக்கு என்ன செய்யாது? ஒழுவை நீக்காது. ரசூலுல்லாஹ் அப்படியான ஒரு உறக்கத்துல தான் இருந்திருப்பாங்களே ஒழிய, ஒரு நீண்ட இரவுக்கான உறக்கத்தை போன்று ரசூலுல்லாஹ் சென்று இருக்க மாட்டார்கள் என்பதை செய்தியின் வாயிலாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போன்று இன்னொரு ஒழுவை நீக்கக்கூடிய இன்னொரு காரியம் என்ன அப்படின்னா, மறை உறுப்பை தொடுவது ஒழுவை நீக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி. ஒரு ஆண் தன்னுடைய மறை உறுப்பை, ஒரு பெண் தன்னுடைய மறை உறுப்பை, அதாவது இந்த பிரைவேட் பார்ட் இருக்குல்ல, பிறப்புறுப்பு, அந்த பிறப்புறுப்பை தொடுவதுங்கிறது ஒழுவு நீக்குமா? பிறப்புறுப்பை தவிர வேற எந்த பகுதியை தொட்டாலும் ஒழுவு நீக்காது. இப்போ வந்து ஒருத்தர் பிட்டத்தை தொடுறாரு, தன்னுடைய தொடையை தொடுறாரு, தன்னுடைய முதுகை தொடுறாரு, ஏதோ அரிக்குதுன்னு முதுகை சொரிகிறார், இதெல்லாம் ஒழுவு நீக்குமா? ஒழுவு நீக்காது. தன் பிறப்புறுப்பை தொடுகிறார் ஒரு ஆண் தன்னுடைய உறுப்பை, ஒரு பெண் தன்னுடைய உறுப்பை தொடுறாங்கன்னா அது ஒழுவ நீக்குமா அப்படின்னா, இதுல 2 விதமான கருத்துக்கள் என்பது ஹதீஸ்ல நம்மால் பார்க்க முடிகிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சஃபான் ரலியல்லாஹு அவர்கள், அவர்களுடைய மகள் புஷ்ரா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிற ஒரு செய்தி, அதாவது யாராவது ஒருவர் தன்னுடைய மறை உறுப்பை தொட்டால் அவர் ஒளி செய்ய வேண்டியதில்லை, அதாவது ஒளி செய்யாமல் தொழக்கூடாது அப்படிங்கறத ரசூலுல்லாஹ் சொன்னதாக புஷ்ரா என்கிற நபி தோழர் அறிவித்த ஹதீஸ். இந்த செய்தி திர்மிதி 77, நஸாயி 163, அபூதாவத் 154, இது அல்லாத பல கிதாபுகள்ல இருக்கு. இப்ப இதுல அந்த சஹாபி பெண்மணி என்ன சொல்றாங்க? நபி சொன்னதா சொல்றாங்க, யாராவது ஒருத்தர் தம் பிறப்புறுப்பு தொட்டுட்டாங்கன்னா திரை இல்லாம தொட்டுட்டாங்க அப்படின்னா ஒளு போச்சு, மறுபடியும் ஒளி செய்யணும்னா அவருக்கு தொழுகை இல்லைன்னு ஹதீஸ் வருது. இப்ப இது மட்டும் வைத்து முடிவெடுத்தா பிறப்புறுப்பு தொட்டாலே ஒளி நீங்கணும்னு புரிஞ்சுக்கலாம். ஆனா இன்னொரு செய்தி வருது, அந்த செய்தி நீங்க பாருங்க. அதாவது அந்த செய்தி தாரகுத்னி, அதாவது அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க சொல்லக்கூடிய அந்த செய்தி வந்து என்னன்னா, நஸையினுடைய 165வது நபிமொழியாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதை அறிவிக்கக்கூடியவர் தல்க் இப்னு அலி ரலியல்லாஹு அவர்கள் என்ற ஒரு நபி தோழர் அறிவிக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கறாங்க பிறப்புறுப்பை தொடுவதை பற்றி. ஒழு செஞ்சிருக்கிறார் ஒருத்தர், பிறப்புறுப்பை தொடுறாரு, அது பற்றி கேட்கறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதுவும் உன்னுடைய உடலின் ஒரு உறுப்பில் ஒரு உறுப்பு தான்ட்டாங்க. கை எப்படி, கால் எப்படி, அதெல்லாம் பிரைவேட் பார்ட்டும், அதை பற்றி என்ன தனியா பிரிக்கிற, எல்லாம் ஒண்ணுதான், அதெல்லாம் பிரச்சனை. கையை தொட்ட ஒழு நீங்கதா,
காலை தொட்டா ஒளி நீங்கதா, பிறப்புறுப்பு தொட்டா ஒளி நீக்காது. இப்படி ஒரு ஹதீஸ் வருது. ரெண்டு வேற வேற ஹதீஸ். ஒரு ஹதீஸ் சொல்லுது பிறப்புறுப்பு தொட்டா ஒளி செஞ்சே ஆகணும்னு வருது. ஒரு ஹதீஸ் வருது இல்ல பிறப்புறுப்பு தொட்டா அது ஒரு சாதாரண உறுப்பு, அது போய் என்ன பெருசாக்கிக்கிட்டு அதெல்லாம் பிரச்சனை, நீ போய் தொழலாம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ரெண்டும் நேரடியாக முரண்படுவதை போன்று இருக்கு. இப்ப இது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பிறப்புறுப்பை தொட்டால் ஒழுவை நீக்காது. திரை இல்லாமலே ஒருத்தர் பிறப்புறுப்பை தொடுவாரே ஆனால் அது ஒழுவை நீக்காது. இந்த பிறப்புறுப்புக்குனே ஒரு தன்மை இருக்கு. அந்த உணர்ச்சியோடு அவர் பிறப்புறுப்பை தொடுவாரே ஆனால் அது ஒழுவை நீக்கும். திரையோட தொட்டாலும் சரி, திரையோட ஒருத்தர் பிறப்புறுப்பை தொடுறார், உணர்ச்சியோட தொடுறார். அந்த பிறப்புறுப்புக்குன்னு ஒரு உணர்ச்சி இருக்கா இல்லையா, அந்த உணர்வோட ஒருவர் பிறப்புறுப்பை தொடுவாரே ஆனால் ஒழுவை நீக்கும். இதை மார்க்கம் நமக்கு சொல்வதில் இருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. மீண்டும் ஒரு முறை சொல்றேன், பிறப்புறுப்பை தொடுவதனால ஒழு நீக்காது. அது நீங்க திரையோட தொட்டாலும் சரி, திரை இல்லாமல் தொட்டாலும் சரி, ஒழுவு நீக்காது. இந்த பிறப்புறுப்புக்கு என்று ஒரு உணர்வு உண்டு. எல்லா உறுப்புக்கும் ஒரு தனித்தனி உணர்வுகள் அல்லாஹ் வச்சிருக்கிறான். காதுக்கான உணர்வு வேற, மூக்குக்கான உணர்வு வேற, கண்ணுக்கான உணர்வு வேற, பிறப்புறுப்புக்கான உணர்வு என்பது வேற. அந்த உணர்வோடு ஒருவர் திரையோட தொட்டாலும் சரி, திரை இல்லாம தொட்டாலும் சரி, அவருக்கு என்ன ஆயிடுச்சு, ஒளி என்பது நீக்கப்பட்டு விடுகிறது என்பதை இந்த செய்தியின் வாயிலாக நம்மால் பார்க்க முடிகிறது. இதுவெல்லாம் தான் ஒழுவை நீக்கக்கூடிய காரணி. நான் மீண்டும் ஒரு முறை சொல்றேன், மலஜலம் கழிப்பது, மதி நீரை வெளியேற்றுவது, இதை ரொம்ப இலகுவாக்கணும்னா முன்பின் துவாரங்கள் வழியாக எது வெளிப்பட்டாலும், அது காற்று வெளிப்பட்டாலும் சரி, அவருக்கு ஒழுவை நீக்கிவிடும். அயர்ந்து தூங்குவது அவருக்கு ஒழுவை நீக்கிவிடும். ஒட்டகை இறைச்சியை சாப்பிடுவது அவருக்கு ஒழுவை நீக்கிவிடும். அதே போன்று பிறப்புறுப்பை இச்சையோடு தொடுவது அவருடைய ஒழுவை நீக்கிவிடும் என்பதை இத்தனை பல செய்திகள் வாயிலாக பார்க்க முடிகிறது. ஒரு பெண்ணை தொடுறதோ, வாந்தி எடுக்கிறதோ, பாத்ரூம் சும்மா போயிட்டு காலை கழுவிட்டு வரதோ, இதெல்லாம் என்ன செய்யாது, ஒழுவை நீக்காது. எதுவெல்லாம் ஒழுவை நீக்கும் என்பதை பார்த்தோம். இறுதியாக ஒரு தகவலோடு இந்த உரையினுடைய இறுதிக்கு நம்ம வந்துருவோம். சில பேருக்கு அடிக்கடி ஒழு நீங்கும், அது ஒரு நோயாகவே அவருக்கு செயல்படும். அது சில காரணங்களால் ஏற்படும். அது குறித்து குர்ஆன் ஹதீஸ் என்ன சொல்லுது அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். யாருக்கெல்லாம் இந்த நிலை வரும் அப்படின்னு கேட்டா, படுக்கைக்கு நீங்க போயிட்டீங்க, முதுமையை அடைந்து படுக்கையினுடைய சூழலுக்கு போயிட்டாலோ அல்லது படுக்கைக்கு மிக நெருக்கத்துக்கு வந்துட்டாலோ இந்த யூரினை கட்டுப்படுத்தலாம் முடியாது. அப்படி கட்டுப்பாட வச்சு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கூட பாத்ரூம் போற ஒரு காலம்லாம் இருந்துச்சு, உங்களுக்கு இருந்திருக்கும். நம்ம எல்லாருமே அப்படிதான் இருக்கிறோம். இப்போ பாத்ரூம் வருதுன்னா ஒரு அரை மணி நேரம் கூட வெயிட் பண்ணிட்டு போயிடலாம். இந்த முதுமையை நீங்க அடைஞ்சிட்டீங்கன்னா, ஆணோ சரி பெண்ணோ சரி, பாத்ரூம் வந்தோன்னு போயிடணும். போகும்போதே யூரின் வர ஆரம்பிச்சிடும். இந்த பிரச்சனை எல்லாருக்கும், யாரெல்லாம் இந்த தள்ளாத வயதை அடைகிறீங்களோ அவங்க எல்லாருமே இந்த பிரச்சனையை அனுபவிச்சு தான் ஆகணும், ஒரு வழி இல்லை. பாத்ரூம் முடிச்சுட்டு எந்திப்பாங்க, யூரின் வந்துடும். இது முதுமையினால வரும். இதை தாண்டி யாருக்கு வரும்னா, நரம்பு ரீதியான பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் ஏற்படுதோ அவங்களால இதை கட்டுப்படுத்த முடியாது. பாத்ரூம்லாம் நல்லா போயிட்டோம் போல சுத்தம் பண்ணிட்டு எந்திப்பாங்க, ஆடையில பட்டும். இது மாதிரியான சில பிரச்சனைகள் வரும். இதை தாண்டி படுக்கையில விழுந்தாச்சு, இப்ப காலகாலத்துக்கு டைப்பர் தான். காலையில டைப்பரை போட்டிருப்பாங்க, மத்தியானம் அவர் பாத்ரூம் போயிருப்பார், நைட்டு தான் மறுபடியும் டைப்பரை கழட்டுவாங்க. இப்ப பாத்ரூம்லயே தான் அவர் என்ன பண்ணணும், அந்த நாள் பொழுதையே கழிக்கணும். இப்ப இவங்கள மாதிரி ஆட்கள் இவங்க என்ன செய்யறது, மார்க்க சட்டம் என்ன அப்படின்னா,
ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். சஹீஹ் புகாரினுடைய 228. ஃபாத்திமா என்ற ஒரு பெண்மணி, நபியின் மகள் ஃபாத்திமா இல்லை, இது வேற ஃபாத்திமா. அவங்களுக்கு வந்து தொடர் உதிரப்போக்கு ஏற்படுது. இந்த மாதவிளக்கு இருக்குல்ல, மாதவிளக்குனா பிளட் வரதுக்கு பேர் தான் மாதவிளக்கு. மாசத்துல ஒரு குறிப்பிட்ட நாள் கருமுட்டை உடைஞ்சு பிளட் வரும், அதான் மாதவிளக்கு. அந்த நேரத்தில் அவங்களுக்கு தொழுகை இல்லை. சில பேருக்கு நோய் வரும். அது என்ன நோய்னா சம்பந்தம் இல்லாத நாள்ல வரும். இன்னைக்கு பிளட் வரும், நாளைக்கு முடியும், நாளை கழிச்சு வரும், நான் அதுக்கப்புறம் முடியும், அப்புறம் வரும். மாசம் முழுக்க வந்துகிட்டே இருக்கும். பிளட் வந்து மொத்தமா வராது, கொஞ்சம் கொஞ்சமா பிளட் உடல்ல ஆடையில படக்கூடிய நிலையில இருக்கும். இப்ப இது மாதிரி ஒரு பிரச்சனை அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வந்திருக்கு. அவங்க நபிட்ட வராங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு இந்த மாதிரி மாதவிளக்கு வருது, அது நின்ன பாடி இல்லை, தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கு, நான் என்ன செய்யறது? தொடர்ச்சியானா அதாவது மாதவிளக்குல வர மாதிரியான பிளட் ஒரு பெண்ணுக்கு 10 நாள் 20 நாள் வந்துட்டாலும் ஆள் மௌத்து, அதெல்லாம் வாழ முடியாது. அப்படி தொடர்ச்சியா வரல, ஒரு நாள் வரும், நின்றும், ஆடையில பட்டிருக்கும், கழுவிடுவாங்க, மறுநாள் வராது, அதுக்கடுத்த நாள் வரும், மறுபடியும் ஒரு நாள் வராது, ஒரு நாள் வரும். இப்படியான பிரச்சனை தான் தொடர் உதிரப்போக்கு. இப்படி இருக்கிற நான் என்ன செய்யறது? நான் எல்லாம் முடியட்டுங்கிற வரைக்கும் நான் தொழுகை விடணுமா அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னா அப்படிலாம் விடக்கூடாதுன்ட்டாங்க. அது என்ன அப்படி விடுறது? அது கிடையாது. உனக்குன்னு மாதவிளக்குக்கு ஒரு நாள் உண்டா இல்லையா? ஒரு டைம் இருந்துச்சா இல்லையா? ஒரு 5 நாள் 3 நாள் 4 நாள், அந்த நாளை கணக்கெடு. அந்த நாள் வந்தோன்னு தொழாது, அந்த நாள் வந்தா நோன்பு வைக்காது, அந்த நாள்ல எதுவுமே உனக்கு இல்லை. அந்த நாளை தாண்டிட்ட அப்படின்னா நீ தொழுதரணும், நோன்பு வச்சிடணும். எதுவெல்லாம் உனக்கு மாதவிளக்குல ஹராமா இருந்துச்சோ அது எல்லாம் ஹலால் ஆயிடும். எது உட்பட? தாம்பத்தியம் உட்பட. அதெல்லாம் வந்து என்னன்னா மாதவிளக்குல தாம்பத்தியம் கூடாது, அது ஹராம். மாதவிளக்கு மாதிரி பிளட் அடிக்கடி வந்துகிட்டே இருக்குன்னா இது மாதவிளக்கு இல்லை. மாதவிளக்கு இல்லைன்னா நீ தொழுவணுங்கிற மாதிரி, நோன்பு வைக்கணுங்கிற மாதிரி தாம்பத்தியம் கூடும். இது அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்களுடைய செய்தியின் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ளலாம். அப்ப என்ன செய்யணுங்கிறதுக்கு ரசூல் ஒரு விளக்கம் கொடுக்கறாங்க பாருங்க. இப்போ உனக்கு பிளட் வருது, என்ன செய்யலாம்னா சுபுக்கு ஒரு ஒளிச்சை, சுபுக்கு தொழுது, லுகருக்கு ஒரு ஒளிச்சை, லுகர தொழு, அசருக்கு ஒரு ஒழு, மகரிப்புக்கு ஒரு ஒழு, இஷாவுக்கு ஒரு ஒழு. பிளட் வரக்கூடிய இந்த சூழல் இருக்கிறனால வக்துக்கு நீ என்ன செஞ்சிடணும்? ஒழுவை செய்து கொள் என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் வழிகாட்டக்கூடிய செய்தி பார்க்க முடியுது. இப்ப இதுல இருந்து நாம பெற பாடம் என்னன்னா, யாருக்காவது யூரின் போறோம், போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் யூரின் ஒரு டிராப் வந்துருச்சு, இது வளமையா, இது ஏதோ ஒரு நாள் நடக்குன்னா ஆடையை மாத்திடலாம், சுத்தம் பண்ணிடலாம். எப்போதுமே நடக்கு, என்ன செய்யறது? நீங்க சுத்தம் பண்ணிக்கிட்டே இருந்தா ஒரு நாளைக்கு 10 ட்ரெஸ் மாத்தணும், அப்படிலாம் மாத்த வேண்டியது இல்லை. மகரிப்புக்கு பாத்ரூம் போறீங்க, ஒரு சொட்டு வந்துச்சு, நீங்க அதை கண்டுக்க வேண்டாம். மகரிப்புக்கு ஒரு ஒளி செஞ்சிடணும், இஷாவுக்கு ஒரு ஒளி செஞ்சிடணும், வக்துக்கு ஒரு ஒளி செஞ்சிடணும். இதுதான் உங்களுக்கான மார்க்க சட்டம். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். படுக்கையில கிடக்கிறவங்க என்ன செய்யறது? அவங்களுக்கு ஒழுவும் கிடையாது, தூய்மையும் கிடையாது. தூய்மை பண்ற வாய்ப்பு இல்லையே. வர்றவங்க எல்லாருமே அவங்களுக்கு தூய்மை செய்யற அவங்களுடைய வாரிசுகள் ஒரு நாளைக்கு 10 வாட்டியா செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, செய்ய மாட்டாங்க. அப்ப தூய்மை செய்ய வாய்ப்பு இல்லை, ஒளி செய்யற வாய்ப்பும் இல்லைன்னா அவங்களுக்கு ஒழுவும் இல்லை, எதுவும் கிடையாது, சுத்தமும் கிடையாது. இல்ல தைமும் பண்ண முடிஞ்சா பண்ணட்டும், தைமும் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, அப்படியே தொழுதுற வேண்டியது. எதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சட்டமாக்குறானோ அது இயன்றவர்களுக்கு தான் சட்டம், இயலாதவர்களுக்கு என்ன கிடையாது, சட்டம் கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா. எந்த ஆன்மாவையும் சட்டங்கள் மூலமாக சக்திக்கு மீறி அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான். சட்டம்னு ஒண்ணு கொடுக்கறான், நீங்க இயன்றால் செய்யுங்கள், இயலாவிட்டால் விட்டு விடுங்கள். தொழுகையை யாரும் விடலாம் முடியாது. தொழுகை கம்பல்சரி, அதை கையில பிடிச்சி இழுத்து கொண்டு வந்துடணும். ஒளி செய்யறதான பிரச்சனை, ஒழு விட்டுருங்க. தைமம் தானே பிரச்சனை, தைமம் விட்டுருங்க. இல்ல மழை ஜலம் என்ன சுத்தம் பண்ண முடியாது, மழை ஜலம் சுத்தம் பண்றது விட்டுருங்க. மழை ஜலத்தோட தொழலாமா? வயிற்றுக்குள்ள மழை ஜலத்தோட நம்ம தொழுதுகிட்டு இருக்கோம். வயிற்றுக்குள்ள எல்லாருக்கும் என்னதான் இருக்கு? மழை ஜலம் எப்போதும் இருக்கு. அது முழுக்கெல்லாம் வந்து குடலை கிளீன் பண்ணிலாம் யாரும் தொழுவது கிடையாது. அது மாதிரி ஒரு சூழல் அல்லாஹ் நமக்கு இப்படிதான் சோதிச்சிருக்கிறோம். இதுக்கு ஒரு கூலியை தருவான். இந்த இதை சகித்துக் கொண்டு நாம இந்த வழிபாட்டை செய்வதற்கு ஒரு கூலியை தருவான் என்பதை புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் சூரா அல் அஅராஃப் 7வது அத்தியாயம் 140 லிருந்து 175 வரை. அஸ்ஸலாமு அலைக்கும்.